لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا محمد رسول الله. சங்கைக்குரிய முஃமினீன்களே, இந்த ரமதானுடைய கடைசி 10ஐ பொறுத்தவரையிலே குறிப்பிட்ட ஏதாவது ஒரு தலைப்பை வைத்து சில விஷயங்களை பேசுவதுதான் கடந்த காலத்தினுடைய பழக்கம் என்ற அடிப்படையிலே குர்ஆனில் சொல்லப்பட்ட நகரங்கள், இடங்கள், ஊர்கள், குர்ஆன்ல சொல்லப்பட்ட நகரங்கள், சில ஊர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், சில இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அப்படி ஒரு இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல ஏதோ ஒரு இடத்தை அல்லது சில ஊர்களை, ஒரு 5 ஊர்களை இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கலாம், ஒரு 2-3 இடங்களை வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நிலைகள்ல இந்த கடைசி 10ஐ கிடைக்கலாம் என்ற அடிப்படையில குர்ஆனில் பெயரெடுத்து சொல்லப்பட்ட இடங்களிலே ஒன்று அரஃபாத். அரஃபாத் சொல்றோம் இல்லையா, அரஃபாவுடைய பெருவழி இருக்குதே குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை பெயரெடுத்து சொல்லி காண்பிக்கிறான். ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின், அரஃபாத்திலிருந்து நீங்கள் திரும்பி வரும் பொழுது நீங்கள் மஷ்அருல் ஹராமில் வந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, முஸ்தலிஃபால வந்துன்னு சொல்றான். குர்ஆனில் சொல்லப்பட்ட இடங்களிலே அரஃபா என்பது பிரதானமான பாக்கியமான உன்னதமான ஒரு இடம். அருமையான பெருமக்களே, அந்த இடத்தில் ஒன்று சேர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும். அரஃபாவுடைய அந்த நாளில் அந்த இடத்தை விட துன்யாவில் வேற எந்த இடமும் சிறந்த இடம். அவ்வளவு பாக்கியமான இடம், அவ்வளவு பாக்கியமான இடம் அந்த அரஃபாவிலே. துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, துல்ஹஜ் மாதம் 9வது நாள் அவர்கள் அரஃபாவில் இருந்தே தீர வேண்டும். இன்னைக்கு சில பேர் உம்ராவுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா காபா பார்த்தாச்சு, இன்னும் அங்கெல்லாம் போக வேண்டியதுங்கிற மாதிரி சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களை, உம்ரா செய்தாச்சுன்னா ஹஜ்ஜி இன்னும் கொஞ்சம் கடமையாயிடும். மற்ற நேரத்திலேயாவது அவங்களுக்கு கடமையா இருக்கும், அவங்க வசதி இருக்குதுங்கிறதுனால கொஞ்சம் பிந்தி போறான். உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வைங்க, அப்புறம் கடத்தக்கூடாது, கண்டிப்பா போயே தீரணும். ஏன்னா இவங்க வசதி உள்ளவங்க வந்துருச்சு, அதனால சீக்கிரமா ஹஜ்ஜி செய்தே தீர வேண்டும். அவர்கள் காபாவை பார்த்துட்டு வந்துட்டோம், நம்ம அங்க தவாஃப் செய்துட்டோம், போயிட்டு வந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்க கூடாது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை தான் வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யார் அங்கே செல்வதற்கு வசதி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ் தான் கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இஸ்லாத்துடைய 5 கடமைகள்ல பிரதானமான கடமை. அதனால உம்ராவுக்கு போயிட்டு வந்தோம்னா இல்ல முடிஞ்சு அப்படி நினைச்சிட்டு இருக்க கூடாது. உம்ரா என்பது பாக்கியமானது, அது வேற விஷயம், அது முன்னாலேயும் பின்னாலே நம்ம செய்து தரலாம். ஆனாலும் கூட பிரதானமாக செய்ய வேண்டிய அசல் விஷயம் ஹஜ்ஜிங்கிறத கவனத்துல வைக்க. இன்னைக்கு அந்த ஹஜ்ஜினுடைய தன்மைகள் குறைஞ்சு போய் உம்ராவுடைய காரியங்கள் கூடி போயிடுச்சு. அதனால உம்ராவுக்கு போயிட்டு வந்த உடனே அதுக்குள்ள போயிட்டு வந்தா காபாவை பார்த்தாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசுல இருக்குது. அது அல்ல அவர்களுக்கு கடமை தீராதுங்கிறது மாத்திரமல்ல, கடமை இன்னும் அவர்களுக்கு அழுத்தமாக ஏற்பட்டு விட்டது. கண்டிப்பா போயே தீரணுங்கிற ஒரு நிலை அதில் ஏற்பட்டிருக்குதுங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுல குறிப்பாக அருமையான பெருமக்களே, அந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறதே, அரஃபா அப்படின்னு சொன்னாலே அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அபுல் பஷர் மனித குலத்தின் தந்தை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தாய் ஹவ்வா அம்மா அவர்கள் 2 பேரும் சோழலோகத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டாங்க. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சரண்டீப் என்ற இடத்துல, இலங்கையில பழைய காலத்துல இந்தியாவோட சேர்ந்துருந்துச்சு, சரண்டீப் என்ற அந்த இடம். இன்னைக்கு அந்த இடத்துல போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரொம்ப உயரமா ஏற வேண்டியது இருக்குது, குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஏற முடிச்சு, அதுக்கு மேல ரொம்ப உயரமா இருக்குது. அந்த இடத்தை வந்து இந்த இந்து சகோதரர்கள் சிவனடி வாதம் அந்த இடத்தை சொல்றாங்க. அந்த இடத்த வந்து ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறங்கி அவருடைய காலடி தடம் அந்த இடத்துல இருக்கு, சரண்டீப்ங்கிற இடத்துல. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுல வந்து இந்த சரண்டீப்ல இறக்கப்பட்டாங்க. அப்பா அம்மா ஜித்தாவுல இறக்கப்பட்டாங்க. அதனாலதான் ஜித்தான்னு சொன்னா அசல் அது ஜத்தா, ஜத்தத்துன்னு பாட்டின்னு அர்த்தம். அம்மாவுடைய அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜத்தான்னு சொல்லுவாங்க. அதைத்தான் பழக்கத்துல ஜித்தா அப்படின்னு சொல்றோம். ஜித்தான்னு சொல்றாங்க, அங்க உள்ள பழைய டாக்ஸிக்காரங்க எல்லாம் ஜத்தா 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 ஜத்தான்னு கூப்பிடுவாங்க. ஜித்தாவு வாங்க கூப்பிடுறதுக்கு ஜத்தான்னு அவங்க சொல்லுவாங்க. அது ஜத்தத்துங்கிறது அசல் வார்த்தை. அருமையான பெருமக்களே, 2 பேரும் துன்யாவுக்கு இறக்கப்பட்டாங்க. இறக்கப்பட்ட நேரத்திலே 2 பேரும் முதலாக சந்தித்துக் கொண்டதும் சோனத்திலே இறங்கியதற்கு பின்னால 2 பேரும் அறிமுகமான இடமும் அரஃபா தான். அங்க
அங்கே சந்தித்துக் கொண்டார்கள். 2 பேரும் அறிமுகமானார்கள். அதனால் அந்த அரஃபா அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் என்ற ஒரு அர்த்தத்துல அந்த அரஃபான் ஒரு பெயர். நிறைய காரணங்கள் எழுதுறாங்க. பெயர் காரணங்கள் சொன்னாலே பயம் நேரம் முடிஞ்சு போயிடும். அது மாதிரி அந்த இடத்துல வந்து அரஃபா என்று பெயர் வந்ததற்கான காரணம் அதற்கு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய எல்லா கடமைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்து முடித்து விட்டு நீங்கள் அறிந்து விட்டீர்களா, ஹல் அரஃப்த, நீங்கள் தெரிந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். அரஃப்து, நான் அறிந்து கொண்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதனால் அரஃபா என்று பெயர் வந்தது என்று ஒரு காரணங்கள் சொல்வார்கள். அரஃபா என்று சொல்லும் பொழுது இர்ஃப் என்ற ஒரு வேச்சொல்லிலிருந்து வந்தது. அது நறுமணமானது என்று பொருள். இதுகில் ஜன்னத அர்ரஃபஹாலஹும், அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பான், அவர்களுக்கு நறுமணத்தை உண்டாக்குவான். மனிதர்களுடைய வாழ்க்கையின் எல்லா கசடுகளும் நீங்குவதற்கு, பாவங்கள் நீங்குவதற்கு, பரிசுத்தமானவர்களாக ஆகுவதற்கு அரஃபாவில தங்கறதை விட வேறு இடமே கிடையாது. வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன பாவங்கள் இருந்தாலும் சரி, சில பாவங்கள் ஒருவை கொண்டு போகும், சில பாவங்கள் தொடுவை கொண்டு போகும், ஒவ்வொரு பாவங்களும் ஒன்னென்ன கொண்டு போகும்னா அரஃபாவில தங்கிட்டா எல்லா பாவமும் போயிடும். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தர வேண்டும். சாதாரணமான இடமல்ல பெருமக்களை, அரஃபாங்கிறது இருக்குதே சாதாரணமான ஒரு இடமல்ல. ஆனால் அதனுடைய எல்லா சிறப்பும் அந்த நாளில் தான். அதனுடைய எல்லா சிறப்பும் அதனுடைய உயர்வும் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள். ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க அங்க உள்ள அரபுகள் யாரா இருந்தாலும் இந்த வருஷம் ஹஜ் செய்யறதா இருந்தா துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் அவங்க அரஃபால தான் இருப்பாங்க. மக்காவுல கூட கூட்டம் இருக்காது. மக்கா இருந்து கிட்டத்தட்ட 17 முதல் 19 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடம். அதனாலதான் மக்காவுல காபாவுடைய திரையை மாத்துறது வருஷத்துக்கு ஒரு அன்னைக்கு தான் மாத்துவாங்க. ஏன்னா கூட்டம் இல்லாம இருக்கு. எல்லாரும் அரஃபாவுக்கு போயிடுவாங்க. எல்லாரும் அங்க இருப்பாங்கிறதுனாலதான் காபாவுடைய துணியை திரையை மாத்துறது கூட அன்னைக்கு மாத்துவாங்க. ஏன்னா ஹஜ் செய்யாத அங்கே உள்ள அரபுகள் அந்த ஊர்க்காரங்க மாத்திரம் இருக்கக்கூடியதுங்கிறதுனால அன்னைக்கு அந்த துணியை மாத்துவாங்க. அருமையான பெருமக்களே, அரஃபாங்கிறது இருக்கிற மகத்தானது, உன்னதமானது. அந்த அரஃபாவுடைய உயர்வுகள்ல பெருமக்கள் சொல்றாங்க, அங்கதான் ஆலமுல் அர்வாஹினுடைய ஒப்பந்தம் நடந்த இடம். நம்முடைய கொள்கையின்படி ஆலமுல் அர்வாஹ் ஒரு உலகம் இருந்தது, ஆன்மாக்களின் உலகம். அப்புறம் இந்த ஆலமுல் அஜ்ஸாம், இந்த உடல் ரீதியா இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். அதுக்கு அடுத்து ஆலமுல் பர்ஸக் என்ற ஒரு இடம், சொர்க்கத்தின் அதாவது கியாமத்துக்கு முன்னால் உள்ள அந்த இடம் ஆலமுல் பர்ஸக். அதுக்கு பிறகு ஆலமுல் கியாமா. இந்த 4 உலகத்துல ஆலமுல் அர்வாஹ் ஆன்மாக்களின் உலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்த அந்த இடம் இருக்கிறதே அந்த அரஃபா என்று பெருமக்கள் சொல்கிறார். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அது நடந்த இடம், அந்த ஆலமுல் அர்வாஹுடைய ஒப்பந்தம் நடைபெற்ற இடம் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான குத்பாவை, ஒரு பிரசங்கத்தை அங்கேதான் அவர்கள் நிகழ்த்தினார். ஒரு அற்புதமான பிரசங்கத்தை நிகழ்த்தினார். ஐயுஹன் நாஸ், மக்களே, ஹஜ்ஜினுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்னிடத்திலிருந்து கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் நான் இருப்பேன் தெரியாது, அதனால் எங்கிட்ட இருந்து கேட்க வேண்டிய விஷயத்தை பூரா நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினுடைய அந்த சாடையையும் அவர்கள் சுட்டிக்காட்டி ஒரு அற்புதமான பிரசங்கத்தை, மனித உரிமைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அதை விவரித்து சொன்னதை போல மனித உரிமைகளை, அதை பேண வேண்டியதனுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் ஒரு அற்புதமான பிரசங்கத்தை, வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் செய்தார் என்பதையும் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, ஹஜ்ஜினுடைய பிரதானமான அமல் அரஃபால தங்கிறது தான். ஹஜ்ஜினுடைய வேற எந்த அமலை விட்டாலாவது ஒரு சதக்கா செய்து அதை சரி பண்ணிக்கலாம், ஒரு ஆடு அறுத்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம், வேற ஏதாவது தவாவை கொண்டு கூட சரி பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஆள் அரஃபாவுல தங்கல ஹஜ்ஜி கூட யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் அங்க உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் ஆகி ஆபரேஷன் அப்படி இப்படி இருந்தாலும் கூட யாரா இருந்தாலும் அரஃபா கொண்டுருவாங்க. யாரா இருந்தாலும் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஹெலிகாப்டர் கொண்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா கொண்டு வர முடியலன்னா வேற எதிரியானாலும் சரி அவங்க ஹஜ்ஜிக்கு வந்திருந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் எல்லோரையும் ஹஜ்ஜிக்கு அந்த அரஃபாவுக்கு அங்க உள்ள அரசாங்கம் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் கூட கொண்டு வந்தே தீர்வார். நம்ம கூட வந்த சகோதரர்கள் வராது, இடையில அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி எடுத்தார். ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி காஜாநாயத்தில் ஒரு சகோதரர் அது மாதிரி ஆஸ்பத்திரியில இருந்தாரு. அப்ப நாங்க அவரை போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பண்ணிட்டு வர்றோம். மக்காவுல நாங்க அரஃபாவுல வந்து நாங்க போறதுக்காக வேண்டி எங்களுடைய நம்பர் 27 நம்பர் பஸ் பிடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறோம். ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு பஸ்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார். யார் பார்த்தா இவரும் உட்கார்ந்து இருக்கிறார். நல்லதா போச்சுன்னு சொல்லி அந்த பஸ்ல எல்லாரும் சேர்ந்து அவரையும் சேர்ந்து கூட்டு வரதுக்கு உண்டான, ஏன்னா அவங்களை கொண்டு வந்து அவங்க ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு நிலை இங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. யாரா இருந்தாலும் அரஃபாவுக்கு வந்தே தீர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இல்லைன்னா ஹஜ்ஜு கூடாது. மற்ற எந்த கடமைகள்ல குறைவு செய்தாலும் கூட வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் அரஃபாவுல தங்கல் என்ன ஹஜ்ஜு கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல் ஹஜ் ஹஜ்ஜுங்கிறதை அரஃபா தான் சொன்னாங்க.
அரபாவில் தங்கினா ஹஜ் நிறைவேறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, அந்த அரபாவில் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, துஹர் அஸ்ர் ஜம்மு செய்து தொழணும். துஹரையும் அஸ்ரையும் சேர்த்து தொழ வேண்டும். தொழுது முடித்து விட்டு அதுக்கு பிறகு துஆவில் ஈடுபடணும். அரபாவுடைய துஆங்கிறது இருக்கிறதே சாதாரணமான ஒரு துஆ அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத வேண்டிய திக்ருகளை எல்லாம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கைருத் துஆஇ ஃபீ யௌமி அரஃபா மா அன குல்து வன் நபிய்யுன மின் கப்லி. அரஃபாவில் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளில் எல்லாம் சிறந்த வார்த்தை நானும் எனக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களும் இந்த இடத்திலிருந்து சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. நமக்கும் அந்த நசீபை தர வேண்டும். அங்க உட்கார்ந்து நானும் எனக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களும் சொல்லி இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நானும் எனக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களும் இந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தையை நாங்கள் ஓதி இருக்கிறோம் சொன்னாங்க. அந்த அரபாவில் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு 5 காரியங்கள். ஹஜ்ஜுடைய கடமை விவரிக்கிறது இல்லை, அரபாவுடைய முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டு துஆ செய்யணும். நமக்காக உம்மத்துக்காக எல்லா காரியத்தை குறித்தும் நீண்ட துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார். அந்த கருணையின் உருவான காருண்ய வள்ளல் அந்த இடத்திலையும் அவங்க அதிகமான துஆ உம்மத்துக்கு தான் செய்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தான் அதிகமா செய்தாங்க. அவங்க செய்த துஆக்கள் ஒரு துஆ வருது, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துமார்களை யாராவது இந்த அரபாவில் வந்து நின்று என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா நீ கண்டிப்பா அவங்க பாவங்களை மன்னிச்சிடணும்னு சொல்லி நமக்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடத்தில் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா அவங்க என்ன பாவத்தை செய்து இந்த இடத்துல வந்து அவங்க கல்புரி என்னிடத்துல கேட்டா நான் கண்டிப்பாக மன்னிச்சிடறேன். ஆனா அவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது அநியாயங்கள் செய்திருந்தால் அவங்க மன்னிக்காம நான் இப்படி மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா நாயகத்திற்கு கேட்டான். அந்த ரഊஃபுர் ரஹீமான ஸல்லல்லாஹு திரும்ப சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் யாராவது இவர் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறாரோ அவருக்கு நீ முன்புறத்திலிருந்து ஏதாவது சன்மானத்தை கொடுத்து விட்டு இவரை மன்னித்தாய் என்னன்னு கேட்டாங்க. அந்த துஆவையும் அல்லாஹ் தஆலா முஸ்தலிஃபாவில் வைத்து கபூல் செய்தான் என்ற ஹதீஸ்ல வருது. அப்படி இந்த உம்மத்திற்காக கவலைப்பட்டு துஆ செய்தார்கள். அரபாவில் செய்யப்படக்கூடிய துஆங்கிறது இருக்குது மிக மிக முக்கியமானது என்பதை அருமையானவர்களை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி அரபாவுல வந்து ஹதீஸ்ல வருது, இன்னல்லாஹ யுபாஹி பியஹ்ரி அரஃபா அலஸ்ஸமா. அல்லாஹ் தஆலா வான்மண்டலத்தினுடைய மலக்குமார்களிடத்தில் பெருமை பேசுகிறார். இவங்களையா படைக்க வேணாம்னு சொன்னீங்க, என்னுடைய அடியார்களை இவங்களையா நீங்க படைக்க வேணாம்னு சொன்னீங்க, பாருங்கள் இதோ பொழுது படித்தவர்களாக அவர்கள் வெண்ணிலை ஆடை அணிந்தவர்களாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எல்லோருடைய வார்த்தை இந்த வார்த்தை தான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக என்ற அந்த லப்பைக்குடைய உச்சாரணத்தை சொன்னவர்களாக எல்லா நாட்டவர்களும் இறந்தவர்களும் தங்களுடைய மொழி கலாச்சாரம் எல்லா நிலையையும் அவங்க மாற்றி இந்த நேரத்தில் ஒரே கோலத்தோடும் ஒரே ஒரு வார்த்தைகளோடு நின்றிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பெருமை பேசுகிறான், அடியார்களோடு நெருங்கி வருகிறான். அல்லாஹ் தஆலா புகாரில ஹதீஸ் வருது, மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சாட்சி நான் இவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தர வேண்டும். பெருமக்களே, அல்லாஹ் சொல்கிறான், மலக்குமார்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள், அது கஃபர்து லக்கும், நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, யகூதிகளிலே ஒருவர் ஒரு நாள் ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் இடத்திலே வந்தார். செய்திகள் இருக்கிறது சுருக்கமா நான் சொல்கிறேன். யகூதி ஒரு ஆள் வந்தார். குர்ஆன் ஷரீஃபில அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளையில் தான் உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் நிறைவு செய்தேன், இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன், என்னுடைய நியமத்தை உங்களுக்கு நிறைவுபடுத்தி தந்தேன் என்றெல்லாம் குறிப்பிட்ட ஒரு நாளை பற்றி சொல்கிறானே. எங்களுக்கு மாத்திரம் எங்களுடைய வேதத்திலே இப்படிப்பட்ட ஒரு நாள் சொல்லப்பட்டிருந்தால், லவ் அலைனா மஅஷரல் யஹூத் நஸலத் லத்தஹதுனா தாலிகல் யௌம ஈதா, எங்களுக்கு மாத்திரம் இப்படி ஒரு நாள் சொல்லப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று அந்த யகூதிகளிலே ஒருவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் தான் சொன்னாங்க, எங்களுக்கு அது பெருநாள் தான் சொன்னாங்க. அந்த நாள் எந்த நாள் என்று தெரியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளில் ஒட்டகத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்து வந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த நாள் ஹாஜிகளுக்கு அது பெருநாள். துன்யாவுல எல்லாரும் அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வைக்கணும். சொன்னாங்க அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வச்சா நஃபிலான அந்த நோன்புக்கு 2 வருஷத்தினுடைய நோன்பு நஃபிலான நோன்பினுடைய கூலி கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஹாஜிகளுக்கு அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது. மக்ரூஹ், அவங்க ஹாஜிகளுக்கு நோன்பு வைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது அரஃபாவில் வைத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கல, துன்யாவில் நோன்பு வைங்கன்னு சொன்னவங்க உலகத்திற்கு அவர்கள் செய்து காட்டிய வழிகாட்டி உள்ளவர்கள். ஆனால் அன்னைக்கு நோன்பு வைக்கல. அன்னை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் பால் கொடுத்தேன், அல்லாஹ்வுடைய ரசூல் குடித்தார்கள் என்று சொல்றாங்க. அதனால அன்னைக்கு நோன்பு வைக்கிறதுங்கிறது அவ்வளவு மேன்மை
உண்மையானது. ஆனால் ஹாஜிகளை பொறுத்தவரையிலே அந்த நாள் அது பெருநாளுடைய உன்னதமான ஒரு நாளாக இருக்கிறது, தக்பீருடைய தொடக்க நாளாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஷைத்தான் அந்த விரண்டோடக்கூடிய நாளாக இருக்கிறது. ஷைத்தான் விரண்டோடுவதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. எந்த காலத்திலும் இவ்வளவு கேவலப்பட்டு இவர் இப்படி ஓடியதில்லை என்று சொன்னார். அவ்வளவு பாக்கியமான ஒரு நாளாக அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட ஊர்களில், நகரங்களில், இடங்களிலே அரஃபா என்பது மிக முக்கியமானது. விரிவாக சொல்வதற்குண்டான நேரம் இல்லைங்கிறதுனால நான் நிறைவு செய்கிறேன். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா புனிதமான மக்பூலான ஹஜ்ஜின் வழியாக புனிதமான அந்த இடத்திலே தங்கி அந்த அரஃபாவுடைய மகத்துவத்தை உணர்ந்து ரப்பிடத்தில் நாம் தொழுது துஆ செய்து அந்த இடத்தை பேணுதலாம், அந்த நேரத்தை பேணுதலாம் கழிப்பதற்குண்டான தௌஃபீகை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. நமது ஊரிலே உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நசீபை தந்தருள்வானாக. அரஃபாவிலே தங்கியிருந்து ரப்பிடத்திலே கேட்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு வருடம் ஹஜ்ஜுக்கு வருகிறதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது சொன்னாங்க, அரஃபாவில் இருக்கும் பொழுது இதோ ராயித்து மூஸா யுலப்பி, மூஸா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லிக் கொண்டு இதோ சென்று கொண்டிருக்கிறார்கள் சொன்னாங்க. அதோ அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதற்கு செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் அவர்கள் ஒரே வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சொன்னார்கள். அதன் அருமையான பெருமக்களே, அவ்வளவு பாக்கியமான இடம். அல்லாஹ் தஆலா அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை உணர்வதற்கும் புனித ஹஜ்ஜின் வழியாக அந்த இடத்திலே இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.